ஒரு எக்ஸ் இருக்கிறாரு. அவர் என்னங்கிறாரு? கடவுள் இல்லைங்கிறாரு. ஒய் ஒருத்தவங்க இருக்காங்க, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. சரின்னு எக்ஸ் கடவுள் இல்லை, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஒய் என்னங்கிறாரு? அப்படியா, அப்பா அவருக்கு நான் புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். இந்த எக்ஸ் இருக்கிறாருல்ல, அவர் ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி, ஒய்யும் ஃபேமஸ் செலிபிரிட்டி. அப்போ எக்ஸ் என்னங்கிறாரு? ஒரு பேரை வச்சுக்கோங்க. இந்த பேர் இருக்குல்ல அவருக்கு, அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பேரை சொல்லி இவர் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, இல்லை பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு ஒய் சொல்றாரு. அப்போ பாடி எப்போ எடுப்பாங்க? இப்போ இறந்தவர் என்னம்பாங்க? பாடி எப்போ எடுப்பீங்க? அது வரைக்கும் தான் அவரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரோ பேரை வச்சுக்கோங்க. என் பேர் பிரகாஷ். சரி, பிரகாஷ் அப்படின்னு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஃபிசியோதெரப்பி பண்ணாரு, ரொம்ப காலமாக சேவை செஞ்சார், இப்படியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இறந்ததுக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி பிரகாஷை எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, பாடி எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு அந்த ஒய் கேட்குறார். கேட்டுட்டு அப்போ என்ன ஆகுது? அப்போ பாடியாக போனது இத்தனை நாள் இருந்ததில்ல, அப்போ உயிருங்கிற அந்த ஆத்மா அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான் இது. அதுதாங்க கடவுள். நீங்க கடவுள், நான் கடவுள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கடவுள் தான். எப்படின்னு கேட்டால் நம்மளோட ஆத்மா தாங்க கடவுள். அதை நம்ம உணர்ந்து கடவுள் தன்மையை நம்மளுக்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம நோயற்ற வாழ்வு வாழுவோம், அன்பான வாழ்க்கை வாழுவோம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுவோம். நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அமைதி ரொம்ப ஆழமாக இருக்கும், நம்மளோட ஊரில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும், நம்மளோட ஸ்டேட்டில் நல்லா இருக்கும், நம்மளோட நாட்டில் நல்லா இருக்கும், இந்த உலகத்தில் நல்லா அமைதியும் அன்பும் இருக்கும். ஸோ இதை தான் உணரணும் நம்ம. இப்போ கடவுளின் தன்மைனா என்ன, அது எப்படி நம்மளை நோயற்ற வாழ்க்கை வாழ வைக்கும், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. அது எப்படி உலகத்தில் அமைதிக்கும், உலகமே ஒரு நாடுங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வரும், உலக மக்கள் எல்லாமே ரொம்ப அன்போடு இருக்க எப்படி வைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அப்படி பார்த்தா இப்போ நானும் சொல்லிடுறேன், நம்ம ஆத்மா தான் அந்த கடவுளுங்கிறது. அப்போ நீங்கள் நான் எல்லாருமே கடவுள்னு நான் சொல்லிட்டேன். கடவுள் தன்மைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு உள்ளமோ, தர்மமோ, ஒரு கருணையோ, உங்களுக்கு எல்லார் மேலேயும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணமோ, ஒரு நேர்மையான மனப்பக்குவமோ, அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெனரஸ்னா பெருந்தன்மையான ஒரு மனநிலையோ இருந்துட்டா எந்த நோயுமே உங்களை நோக்கி வராதுங்க. இதே பொறாமை, போட்டி, கெட்டெண்ணம், ரொம்ப கஞ்சத்தனம், சிக்கனம், இல்லைன்னா ஒரு கம்பேர் பண்ணிக்கிறது, ஈகோ, அந்த மாதிரிலாம் இருந்துட்டா எல்லா நோய்களும் நம்மளை தேடி வந்துருங்க. நான் என்னங்கிறேன்னா, நீங்கள் ஏங்க சில குணநலன்களை வச்சுட்டு, சில எப்போவோ யாரோ சொன்னதை நினச்சிட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, ஆங்ஸைட்டி ஆகி, தமிழில் சொன்னால் மன அழுத்தம் ஆகி, சோகமாகி, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுற அளவுக்கு ஆகி, இல்லை ஆங்கிரி கோபத்தில் இறங்கி, இல்லூசன் ஹாலுசினேஷன் இல்லாத இருக்கிறதா நினச்சிக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் ஆகி ஒரு நோய்களால் அஃபெக்ட் ஆகி எனக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்கிற முறையில் கன்சல்ட் பண்ணி கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, இல்லை பக்கவாதம் வந்துருச்சுன்னு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சின்ன தொகை எனக்கு தேவையே இல்லைங்க. நான் என்னங்கிறேன்னா, கடவுளால் படைக்கப்பட்டவங்க, எனக்குன்னு கடவுள் தன்மை இருக்குது. நான் நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். நீங்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் உங்கள் ஹார்மோன்ஸ் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு, அன்புக்குள்ளேயே இருந்துட்டு, மகிழ்ச்சிக்குள்ளேயே இருந்து நோயற்ற வாழ்வு வாழ்கிறது தாங்க எனக்கு முக்கியம். அதை மீறி இதெல்லாம் தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் வலிக்குதுன்னா டெஃபினட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் கஷ்டப்பட்டு அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, அதை கண்டுபிடிச்சி, அதுக்குன்னு மனநிலை சம்மந்தமாக சொல்லி கொடுத்து, அதுக்குன்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி கொடுத்து
வாழ்க்கை முறையினால் வந்த நோய் வாழ்க்கை முறை எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுத்து மணிக்கணக்கில் 7 மணி நேரம் 15 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்து அதுக்குன்னு கொஞ்சம் உங்ககிட்ட நான் ஒரு தொகை வாங்கி உங்களை க்யூர் பண்ண முடியுங்க. ஏன்னா அது ஒரு வேலையாக போயிடுது. ஆனால் நான் என்னங்கிறேன்னா நீங்கள் வரவே வேணாம், நீங்கள் ஜாலியாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக அன்பாக இருந்துக்கோங்க, உங்களுக்கு எந்த நோயும் வராது. இதுதான் கடவுள் தன்மை. கடவுள் இதுக்கு தான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. போட்டி பொறாமைக்கோ இங்கே இருந்துட்டு வெந்து நொந்து நூலாகிறதுக்கோ இல்லை தலைவலி கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலியில் டெய்லி செத்து பொழைக்கிறதுக்கோ இங்கே அனுப்பலிங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாகவே இறந்து போகணுங்க. இப்போவும் சொல்லிடுறேன், எக்ஸ் சொன்னது என்ன ஒய் சொன்னது என்ன திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸா ஒய்யான்னு கமெண்ட்டில் போடுங்க. எக்ஸ்னா கடவுள் இல்லைங்கிறவங்க, ஒய்னா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க, ஆத்மா தான் கடவுள்னு, நம்மெல்லாம் கடவுள், கடவுள் தன்மை இருந்தால் நம்ம கடவுள் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வணக்கம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.